ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ முறுக்கு மாவு வந்து பிசைஞ்சு நம்ம முறுக்கு சுட போகிறோங்க. தீபாவளி பலகாரமாக நம்ம முறுக்கு சுட போகிறோம். ஒரே மாவில் நான் 3 வகையான முறுக்கு செய்ய போகிறோங்க. இது வந்து எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கை பக்குவத்தில் செய்கிறாங்க. எப்போவுமே வருஷம் நிறைய செய்கிறது எங்கள் வீட்டு வழக்கங்க. எனக்கு 3 நாத்தனாருங்க இருக்காங்க. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்புறம் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கணுங்க. அதனால் கொஞ்சம் நிறையவே செய்வோம். எப்போவுமே 5 கிலோ கிட்ட முறுக்கு செய்வோம். நிறைய முறுக்கு செய்வோம். இந்த வாட்டி தான் வந்து ஒரு 3 கேஜியில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு முறுக்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்புங்க. அது ஜீரண சக்தி ஆகிறதுக்காக ஓமம், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா முறுக்கு மாவு பிசையும் போது தான் அந்த நல்லா வந்து முறுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசைகிற விதம் தான் முறுக்கை வந்து நல்லா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பிசைஞ்சிட்டாங்க. ஏன்னா எங்கள் மாமியாரால் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு பிசைய முடியாது. அதனால் வந்து ஹஸ்பண்ட் தான் பிசைஞ்சிட்டாங்க. அது வந்து மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கையில் உருண்டை பிடிச்சா ஒட்டக்கூடாதுங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு மாவு பக்குவம் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு அந்த மாவு பிசையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு, செம ஸ்மெல்லு, அந்த ஓமமோட ஸ்மெல்லு. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு நம்ம நல்லபடியாக இந்த முறுக்கு எல்லாம் வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஓமப்பொடி மாதிரி குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம முறுக்கு சுட ஆரம்பிக்க போகிறோம். முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யும் போது எண்ணெய் வந்து மீடியமாக வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. எண்ணெய் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த முறுக்கு மாவு செய்கிறதுக்கு முன்னாடி அது கூட வந்து எண்ணெய் நல்லா வந்து அந்த இதிலெல்லாம் வந்து நல்லா தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு சுட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஈஸியாக ப்ரெஸ் ஆகி கடாயில் வந்து விழும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ எண்ணெயை வந்து நம்ம தொட்டுக்கிறது சூப்பராக இருக்குங்க. ஈஸியாகவும் நம்மளால் புழியவும் முடியும். முறுக்கு குழா வந்து ரொம்ப பழக்கப்பட்ட முறுக்கு குழாவாக இருந்தால் சூப்பராக வருங்க. இது வந்து எங்கள் மாமியாருக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது. அதை வந்து அவங்க இப்போ வரைக்குமே பத்திரமா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. முறுக்கு குழா வந்து ஈஸியாக இருக்கும். கடன்னு ஒரு 4-5 தட்டு எடுத்துப்போம். அதில் வந்து எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு நம்ம முறுக்கு பிழிஞ்சதுமே எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருப்பாங்க. அது வந்து எங்கள் மாமியார் தான் வந்து உக்காந்து கடன்னு போடுவாங்க. அவங்க பொரிச்சு எடுப்பாங்க. நான் சைடில் வந்து எனக்கு தேவையானது எல்லாமே டிஃபனுக்கு எல்லாம் வேலையெல்லாம் நாங்கள் செய்வேன். அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முறுக்கு புழிஞ்சு கொடுப்பாங்கங்க. சுற்றி இந்த முறுக்கு செய்கிற நாள் மட்டுமே எங்களுக்கு பிஸியாக தாங்க இருக்கும். பயங்கர பிஸியாக இருக்கும். பயங்கர வேலை, இடுப்பு கை கால்லாம் விட்டு போயிடுங்க. அதே மாதிரி டக்குன்னு எடுக்கும் போது நம்ம வந்து எண்ணெய் தடவி நம்ம முறுக்கு புழியும் போது ஈஸியாக முறுக்கு வந்து நம்ம கடாயில் விழும். பொறுமையாக நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரணுங்க. வெந்து வந்த பிறகு ஆறின பிறகு புட்டு சாப்பிட்டு பாருங்கள். முறுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சீரியஸாகவே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது முறுக்கு. ஒரே மாவில் வந்து 3 விதமான முறுக்கு நம்ம சுட்டுட்ருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்து 2 விதமான முறுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒரே முறுக்கு மாவில் தான். நாங்கள் சும்மா எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அவருக்கு பழக்கம். இந்த மாதிரி முறுக்கு சுடுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கூட. முறுக்கு புழியறது வந்து அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருவோம். அவங்க தான் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி புழிவாங்க. அப்படின்றதால சூப்பராக வந்திருந்ததுங்க முறுக்கு. சுடும் போதே பாதி சாமிக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், 2 முறுக்கு எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு
டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு 4-5 முறுக்கு உள்ளே போயிடுச்சிங்க. அது வேறு விஷயம். செம்ம காமெடி அதுதான். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க முறுக்கு. நல்லா இருந்ததுங்க முறுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 6-7 ஓ கிளாக் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம். அரவுண்ட் எங்களுக்கு 1 ஓ கிளாக் நைட்டு 1 ஓ கிளாக் வரைக்குமே முறுக்கு 3 வகையான முறுக்கு இல்லையா, அதுவும் நிறைய வந்து தட்டையுமே செஞ்சுருக்கோம். அது வந்து தட்டை வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வர இருக்குது. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. தட்டை வந்து சிம்பிளான ரெசிபியெல்லாம் வச்சு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தட்டை செஞ்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் பார்ப்பீங்க. ஒருத்தர் வந்து நம்ம கடாயில் கிட்ட உட்காரணும், ஒருத்தவங்க புழியணும், ஒருத்தவங்க தேவையான பொருள்லாம் எடுத்து வந்து கொடுக்க கொள்ள அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வேலை முடியுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வருஷம் பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து நாங்கள் கொடுப்போங்க. பலகாரங்கள் வந்து நிறைய பேர் கொடுப்போம். அதனால் நிறைய செய்வோம். நம்ம வீட்டு பலகாரம் வரலையேன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்ருப்பாங்க. வரல அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா, என்னம்மா பலகாரம் எதுவுமே வரலையே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் முறுக்கு. நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். முறுக்கு வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. பக்குவமே சூப்பராக இருக்குது. ஒரு 3 கிலோ முறுக்கு மாவுங்க, 2 கிலோ அரிசி மாவு, மீதி வந்து இதர பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு 1 கிலோ வச்சுக்கோங்களேன். 3 கிலோ மாவில் நாங்கள் இவ்வளோ முறுக்கு சுட்டோம். உடையும் போதே நல்லா நொறுங்கி போச்சுங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்தது முறுக்கு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான முறுக்குங்க. இந்த கை முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கையில் போடுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான முறுக்கு. அதே முறுக்கு மாவில் எள்ளு மட்டும் கலந்துக்கிட்டாங்கங்க. எள்ளு மட்டும் கலந்துட்டு அதோட ஷேப்பை வந்து மாற்றிட்டு நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் முறுக்கு செய்யலாம். குட்டி முறுக்குலாம் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனால் குட்டி முறுக்கு வந்து போட முடியல. அதனால் கொஞ்சம் பெருசாகவே வந்து முறுக்கு போட்டுட்டோங்க. அந்த முறுக்குமே வந்து மாவு சூப்பராக வந்திருந்தது. அந்த முறுக்குமே நல்லா இருந்ததுங்க. முறுக்கு சுடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. முறுக்கு வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் சுடணும். அது வந்து நல்லா வெந்து வர்ற அளவுக்கு பொறுமை வேணுங்க. பொறுமையாக தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறது நல்லது. முறுக்கு பிழியறதுல எங்கள் ஹஸ்பண்ட் எக்ஸ்பர்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செவந்து செகண்ட் வெரைட்டி ஆஃப் முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த முறுக்கு தான் வந்து நிறைய சுட்டும். இது வந்து கொஞ்சமாக சுடலாம் அப்படின்ட்டு. இது வந்து தேர்டு வெரைட்டி ஆஃப் ஓலப்பகடா முறுக்குங்க. அந்த நம்ம வந்து முறுக்கு மாவுலேயே வந்து ஓலப்பகடா மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து தட்டிலலாம் புழிய வேணாங்க, டைரெக்டாக நம்ம கடாயிலே புழிஞ்சிக்கலாம். இப்படி புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுக்கும் போதே கொஞ்சம் உதிரியாக வந்துடும். இது சூப்பராக இருந்ததுங்க. இதுவுமே நல்லா இருந்தது. 3 வெரைட்டி ஆஃப் முறுக்கு பார்த்துருக்கீங்க நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ஆசையாக கொடுத்தோங்க. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னது அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதும், அதுவும் சின்ன பேரன் சொல்லிட்டான் அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஒரு தட்டை வீடியோ ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வீடியோ பார்த்துடலாம். சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.